இது மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன். துரைமுருகன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, உதயநிதி வந்து ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணிட்டாப்ல அப்படி? இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இல்ல நம்ம வைகோ கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டாலினை வந்து மாவீரன் அலெக்சாண்டரோடு ஒப்பிடுவார். அது போலதான் இவர் வந்து குட்டி வைகோ யாருனாக்க நம்ம துரைமுருகன். அதனால அமைச்சர் துரைமுருகன் வந்து ராஜேந்திர சோழனுக்கு இணையாக நம்ம உதயநிதி ஸ்டாலினை ஒப்பிட்டு இருக்கிறாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? அவருடைய மகனுக்கு சமீபத்துல கதிர் ஆனந்துக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வந்து கொடுத்த உடனே அவர் இன்னைக்கு உச்சி குளிர்ந்து போய் உதயநிதி ஸ்டாலினை ராஜேந்திர சோழனோடு ஒப்பிட்டு கவி பேராசியா ரகுமானவே நெஞ்சிட்டடா மாப்ள குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. அது மட்டும் இல்லாம அமைச்சர் சேகர் பாபு கூட அண்ணன் உதயநிதி அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே பதவி சுகத்துக்காக என்ன வேலையினாலும் என்ன ஒரு எச்ச பழப்பினாலும் பாப்பானுங்க. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. அது ராஜராஜ சோழன் ஸ்டாலின் சொல்றேனுங்க. செய்தி வாசிப்பாளரை அண்ணா சாலையில் துரத்திட்டு ஓடினவர் ராஜராஜ சோழன். தாய்லாந்துக்கு மசாஜுக்கு போயிட்டு வரவன் ராஜேந்திர சோழன். சரியா பிறந்திருக்கான், தடமே வேண்டாம், எல்லா பிராணம் பண்ணுவான். இந்த பாத்திமா பாபுன்னு டிவியில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருந்து நல்ல பிள்ளை, சண்டாளப்ப நிர்வாணமா ஓட விட்டான மவுண்ட் ரோட்ல. இவன் என் கை கால்லாம் நடுங்குதா நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இதை என்ன பண்ண, ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்துல உட்காந்துக்க, குத்த வச்சு உட்காந்துக்க, சரியா? இன்பநிதியை வந்து மூஞ்சில சருன்னு அடிச்சுட்டு போவோம். எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டுனே, இந்த டெல்லி எருமைக்கு காட்டுனா காட்டலையான்னு தெரியலையே. என்னடா 2010 இது மாதிரிதான் வந்து சதய விழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தஞ்சை பெரிய கோவில்ல அந்த அது ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் சுவரை உடைத்து கருணாநிதியே கூட்டிச்சவர் தானே. அந்த 1000 அழகிகள் நடனம் அதை வந்து கருணாநிதி பார்த்து ரசிக்க வேண்டும். அதனால இவர் போறாங்க, சரியா? நேர் வழியில் போனால் ஆட்சி போயிடுமா, இல்லைனாலும் போக தான் போகுது, சரியா? அப்போது அதே ஸ்பெக்ட்ரம் ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன். யார்? கருணாநிதி ராஜராஜ சோழனா, ஸ்டாலின் ராஜேந்திர சோழனா? இது ராஜராஜ சோழன் ஊருக்கு ஒரு கோவிலை கட்டினான், நீ ஊருக்கு ஒன்று கட்டின. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. படுபாவி பசங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த காலகட்டத்துல கருணாநிதி வந்து டான்ஸ் ஆடுறான், தளபதி கச்சேரி, தளபதி கூட வந்து அந்த பெரிய கருப்பனா அந்த போலீஸ் ஆடுறாருங்க. என்ன இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். தன்னை காண்பித்து கொள்வது. அண்ணா என்ன சொன்னார்? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னார். அண்ணா எதற்காக இதை சொன்னார்? இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்துல வந்து அனைவரும் மன்னர்கள், மன்னராட்சி என்பதனை முடித்து விட்டு தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்படின்னும் பொழுது இங்க வந்து கண்டிப்பா ராஜேந்திர சோழன், அவர் ராஜராஜ சோழன். என்ன எல்லாம் ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு வரீங்க? அந்த ராஜ பரம்பரையில் வந்தாங்க நானு. அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க. சரி, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களுடைய ஏதாவது ஒரு லட்சணையாவது உனக்கு இருக்கா? இருக்கேங்க. என்ன? தமிழ்நாட்டுல இந்தியாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான முதல்வர் நம்ம முதல்வர் தான், வெல் ட்ரெஸ்ட் பொலிட்டிஷியன். அதான் நான் சொல்றேனுங்க, இதெல்லாம் ஒரு பெருமைன்னு வேற வந்து பேசுறீங்க. அப்ப ஒத்துக்கிறீங்க ஸ்மார்ட்டா இருக்காருன்னு? இல்ல மாப்பிள்ள பேசலாம்னா இல்லையா? பேசலாம்னா என்ன லுங்கிக்கு கூடி இல்லங்க, இவர் சதுரங்க நாயகன் அப்படிங்கறத அவர் நிரூபிச்சார் பாத்தீங்களா? கேரம் போர்டு விளையாடு. அது பாத்தீங்களா? அது பார்த்தேன். காயினை வச்சு ஸ்ட்ரைக்கர் அடிச்சாரு பாத்தீங்களா? அதாவது 80 கிரகம் உச்சத்தில் இருக்கக்கூடியவன் காயினை வந்து ஸ்ட்ரைக்கரையும் அடிக்கலாம், கேரம் போர்டை தலைகீழா போட்டு விளையாடலான்ற மாதிரி. என்ன மலர் வளையமா தலைகீழா போட்டு விளையாடுறதுக்கு? புரியல. ஏங்க மலர் வளையத்தோட ஒழுங்கா வைக்க முடியாது தானேங்க ஸ்டாலின்? பாத்தீங்கல்ல, இப்படி திருப்பி வைக்க வேண்டியது இப்படி திருப்பி வைக்க போய்
நீ கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு நடந்து போனவன் நீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உதயநிதி அவர்களை பொறுப்புக்கு கொண்டு வரும்போது என்ன சொன்னார்னாக்க, சின்ன பசங்க இன்னும் அவசரப்படக்கூடாது, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்ற ரீதியில அவர் பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவரை டம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவருடைய மகனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த உடனே இன்றைக்கு உச்சிக்குள் இருந்து போய் ராஜேந்திர சோழனோடு ஒப்பிட்டு பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலினை. உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை ஆக்சுவலா இது வந்து அந்த மன்னர்களுக்கே மிகப்பெரிய அசிங்கம். அந்த மன்னர்கள்லாம் இப்பெல்லாம் உயிரோட இருந்திருந்து எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னாக்கா அவங்க தூக்கு மாட்டி செத்துருப்பாங்க. நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். அதாவது வள்ளுவர் கோட்டத்துல திமுகவின் அறிவு திருவிழான்னு நடத்துறாங்க. அறிவுக்கும் திமுக காரனுக்கு என்னடா சம்பந்தமே இல்லல்ல. அப்போது ஸ்மார்ட் பலகையில் வாழ்த்துக்கள் என்று எழுதுவதற்கு பதில் வாழ்த்துகள் என்று தவறாக எழுதினார். இதனை அறியாத திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. கோவை செல்வியெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போய் பேசிட்டாரு. பாஜகவெல்லாம் இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, திமுகவை ஒழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே குறைச்சிட்டாங்க. அந்த இடத்துல குறைக்காத ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா KN நேரு. KN நேரு மட்டும் எதற்காக மத்திய அரசை வந்து பார்த்து எதிர்த்து எதுவுமே பேசாம இருந்தாரு நீங்க சொல்லுங்க பாக்குமதி. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு சொல்றா. அடுத்தது அவர் காப்பு வச்சிருவாங்க, அதனால பேசாம அமைதியா. அப்போ இவங்கெல்லாம் குலைக்கிறாங்க. யார் மேலாம் வழக்கு இல்லையோ அவங்க எல்லாம் நல்லா குலைச்சி நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஆனா KN நேரு மட்டும் அந்த மன உளைச்சல் இருந்து விரக்தியில இருந்து இன்னும் மீண்டு வரல. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. துணை முதல்வர் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கிறாரு. அப்படி இருந்த போதும் கூட KN நேரு அவர்கள் எதுவுமே பேசல. ஏன் அது வந்து மௌன விரதம், இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். நம்ம ஸ்டாலின் MK ஸ்டாலின் வந்து நாங்க அவ்வளவு தியாகம் பண்ணோம் எவ்வளவு தியாகம் பண்ணோம், தியாகத்தை மட்டும்தான் சொன்னானுங்க. ஆனா இந்த நாட்டுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணானுங்க, இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணானுங்க, எவ்வளவு ஊழல் பண்ணானுங்க, அதை MK ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு. அதை நான் சொல்றத நாம இருக்கிறோம். உங்க அப்பா 1970லயே சென்னைக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீரான ஊழல் பண்ணாரே, அந்த வரலாறா? இல்ல இந்த தண்டவாளத்துல ட்ரெயினே வராதுன்னு தெரிஞ்சும் அங்க தலை வச்சு படுத்து கிடந்தாரே உங்க அப்பா, அந்த வரலாறா சொல்றீங்களா? ஒருவேளை இலங்கையில தமிழ் மக்கள் கொத்து கொத்தா சாகும்போது இங்க பக்கத்துல உங்க மனைவியும் துணைவியை வச்சுட்டு ஒரு போராட்டம் நடத்துனீங்களே, அந்த வரலாறா சொல்றீங்களா? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு பறக்காத அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கானே. நானா இருந்தா நாண்டுகிட்டு செத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா